டிவைன் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். பிஎஸ்எஸ்எம் தந்த பத்ரிஜி அவர்களுக்கும் நம்முடைய குளோபல் புத்தா டீமுக்கும் இதில் இணைந்திருக்கும் அனைத்து மாஸ்டர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது சக்கரா சீரீஸில் லாஸ்ட் சகஸ்ராரா சக்கரம். பட் இதை நம்ம சக்கரம்லாம் சொல்ல முடியாது. இது நம்ம பாடியில் கூட இல்லை, நம்மளோட எனர்ஜி பாடியில் தான் இருக்குன்னா அதோட ரெப்ரசன்டேஷன் கூட நம்ம பாடியில் கிடையாது. நம்மளோட தலையில் உச்சி, குழந்தைங்க பிறந்தப்போ சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு இடம் ரொம்ப சாஃப்டாக உச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு 2 இன்ச் மேலே தான் இருக்குது அப்படின்னு அதை நம்ம சொல்கிறோம். ஸோ இது சகஸ்ராரா அதனால சக்கரம் இல்லை, இது ஜங்ஷன் பாயிண்ட் இல்லை. சக்கரம்ன்றப்போவே அது சுழலக்கூடியது. இன்னொன்று, நிறையா ஜங்ஷனாக இருக்கிறத தான் நம்ம பாடியில் எனர்ஜியை வாங்கி பல இடங்களுக்கு அனுப்பக்கூடிய ஒரு விஷயங்களை தான் நம்ம இவ்வளோ நாள் சக்கரம்னு சொல்லிட்டு இருந்தோம். இது சக்கரம்ல வராது. இது ஒரு நிலை, ஸ்டேட், ஸ்திதி, என்ன வேணாலும் சொல்லலாம். இது நம்மளோட சினிமா தலையில் உச்சியில் இருக்குது. உச்சிக்கு நேராக ஒரு 2 இன்ச் மேலே இருக்குது. இது நம்மளோட ஆன்மீக விழிப்புணர்வை குறிக்குது. நம்ம ஆன்மா அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டுக்கு போய் நானே கடவுள் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டுக்கு, அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஸ்டேட்டுக்கு வரக்கூடியதை தான் இந்த நிலை நமக்கு சொல்லுது. ஸோ சகஸ்ராரா சக்கரம், நான் நம்மளோட புரிதலுக்காக நான் அதை சக்கரம்னே சொல்கிறேன். பட் இது நிஜத்தில் சக்கரம்ல அந்த 6 மட்டும் தான் சக்கரங்கள்ல வரும். இது 7வது ஸ்திதி தான். ஓகேவா? இது நமக்கு இருக்கிற இடம் தலையோட உச்சியில. இதோட தத்துவம் தத்துவங்களை கடந்த நிலை. பிகாஸ் பஞ்சபூதங்களும் இந்த பூமிக்குள்ளதான், அதை தாண்டி அது வெளியே போய் இருக்கிற மாதிரி ஒரு நிலை. அதனால இது தத்துவங்களை கடந்த நிலைன்றாங்க, இல்லைன்னா பிரபஞ்ச ஞானம் அப்படின்னு இதை சொல்றாங்க. அடுத்து இதோட கலர் ஊதா. நான் இங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்ல ஆசைப்படுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா கீழே இருந்து ஒவ்வொரு சக்கரத்தோட கலர் எப்படின்னா, வெப்கயாருன்னு நம்ம படிச்சிருக்கோம்ல, வானவில்லோட கலரோட ரெப்ரசன்டேஷனாக தான் இருக்கும். இது ஊதா, இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட். இந்த வெப்கயார் இந்த சீரீஸ்ல தான், அதாவது ரோஸ்ல இருக்கு, இல்லை கீழே இருந்து மேலே வந்தீங்கன்னா வெப்கயாருன்னு வந்துடும். இந்த சீரீஸ்ல தான் இருக்கு. இட் மீன்ஸ் அந்த ஒரு ஒளி ஸ்கேட்டர் ஆகிறதுனால இத்தனை சக்கரங்களும் நமக்கு இயங்குது. அந்த பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய எனர்ஜி தான் ஸ்கேட்டர் ஆகி நம்மளோட இத்தனை நிலைகளுக்கும் காரணமா இருக்கிறது. ஓகே, அதே மாதிரி இந்த சகஸ்ராரா சக்கரத்துக்கு எத்தனை இதழ்கள் இருக்குன்னா 1000 இதழ்கள் கொண்ட தாமரை அப்படிங்கிறாங்க. இங்க இத்தனை இதழ்கள் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? ஒரு சின்ன புரிதல் கூட பல பரிமாணங்கள்ல நாம புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜிலும் நம்மளோட விழிப்புணர்வு அதிகமாக அதிகமாக இந்த தாமரை தன்னோட இதழ்கள்ல இருந்து பெருசா நம்மளோட எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுது, இல்லைன்னா விரியுது, எப்படி வேணா சொல்லலாம். நான் சொன்னேன் இல்லையா, பரிமாணங்களோட விழிப்புணர்வு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்னு ஆசைப்படுறேன். நாம இப்போ முதல்ல யார் மேலேயாச்சும் கோபம் வருது, இல்லை எதிர்பார்ப்பு இருக்குதுன்னா, அவன் யார் என்ன அப்படி சொல்லிட்டான், இவங்க இப்படி பேசிட்டாங்க, அதை எப்படி அவன் சொல்லலாம் அப்படின்னு ஒரு ஈகோ ஸ்டேட்டுக்குள்ள தான் ஃபர்ஸ்ட் இருப்போம். மனசு பொங்கிட்டே இருக்கும், கோபம் இருக்கும். அதே இது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு மெடிடேஷனுக்குள்ளே எதுக்குள்ளேயோ வரும்போது என்னவா அந்த புரிதல் மாறும்னா, ஓகே, என் கர்மா, நான் இந்த ஜென்மத்திலே அவனை திட்டியிருக்கேன், இந்த ஜென்மத்தில் அவனை திருப்பி திட்டுறான், அந்த ஒரு புரிதலுக்குள்ள வருவோம். அது ஒரு டைமென்ஷன்ல இதாகிற மாதிரி. அதுக்கு அடுத்த புரிதல் வரும்போது நான் என்ன சொல்லுவோம், ஓகே, நான் தான் அவனை கூட்டிட்டு வந்திருக்கேன், என்னோட சோல் பிளான் அது, நான் சொல்லி தான் அவன் என்னை திட்டுறான், அதுல இருந்து நான் என்ன லெசனை கத்துக்கிடணும், இந்த புரிதல் வரையா. ஸோ இப்படி ஒவ்வொரு புரிதலும் வர 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 நம்மளோட சகஸ்ராரா தான் அது விரிவடையுது அப்படிங்கிறாங்க. இந்த புரிதல் தான் ஒவ்வொரு பல டைமென்ஷன்ல நம்மளோட புரிதலை கொண்டு போகக்கூடியது சகஸ்ராரா சக்கரம். ஓகேவா? இதோட பீஜ மந்திரம் ஹோம் தான், ஓம் கிடையாது. ஓம் இதுக்கு மட்டும் தான், ஆக்ஞாக்கு தான் ஓம். இதுக்கு மேலே போகும்போது ஹவும், அந்த சவுண்டு தான். அதனால தான் நான் இங்கிலீஷ்ல லெட்டர்ஸ் எழுதி வச்சிருக்கேன். ஓகே, அதே மாதிரி இதோட உணர்வுன்றது ஆனந்தம், அதாவது பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்னு சொல்றோம் இல்லையா, பரவச நிலை. அந்த டிரான்ஸ் ஸ்டேட் தான் சகஸ்ராரா சக்கரத்துக்குரிய ஒரு உணர்வா இருக்கு. இதோட தொடர்புடைய இது சுரப்பி பீனியல் சுரப்பி அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருக்கக்கூடிய, அதாவது இந்த சக்கரம் இயங்காம இருக்கிறதுக்கோ இல்லை, அதோட உணர்வு எதோட அட்டாச் ஆயிருக்குன்னா பற்றுல தான்.
இந்த உலக பற்றோ இல்ல மனிதர்கள் மேல பற்றோ, அதுதான். அதுல இருந்து தீர்வு, இந்த பற்றுல இருந்து விடுபடுறதுக்கு என்ன வழி? விழிப்புணர்வும் ஞானமும் தான். அது ரெண்டுமே வந்து நம்ம பற்றுல இருக்கிறோன்றதுல இருந்து அதுல இருந்து எப்படி வெளியே வர முடியுங்கிறதையும் நம்ம ரொம்ப அழகா வழிகாட்டி கொண்டு போயிடும். இதோட கடவுள் வந்து ஈஸ்வரன் தான், அதாவது சிவனை தான் சொல்றாங்க. தேவி வந்து ஆதிபராசக்தி அப்படிங்கிறாங்க. இதுக்கு கிரகங்கள் இல்லை, எந்த கிரகத்தாலையும் பாதிக்கப்பட முடியாது. உங்க எல்லாருக்கும் ஜாதகத்து மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கும்னா சொல்றேன். மெடிடேஷன்ல ஒரு லெவலுக்கு மேல போன யாரையுமே எந்த கிரகங்களும் பாதிக்கவே முடியாது அப்படிங்கிறது வந்து எழுதப்பட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த சக்கர நிலைக்கு நீங்க எல்லாம் போயிட்டீங்கன்னா எந்த சனியோ எந்த சுக்கிரனாலையும் பாதிக்கப்படாம நம்ம லைஃப் இருக்கும். அடுத்தது, இது பாதிக்கிறதுக்கான ஒரு பேசிக் ரீசன்ஸ் எல்லாம் என்னெல்லாம் ரீசன்னால இதுக்கு பாதிக்கப்படுது. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா மன காரணங்கள். மனதுல என்னெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து குழப்பம். சின்ன குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைம் அந்த குழந்தை வந்து நம்மகிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குது, அம்மா ஏன் இலை பச்சையா இருக்கு? ஏன்னா அதுக்கு தெரியாது, அது அப்பதான் ஆரம்பிக்குது. அந்த குழந்தை எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணதான் ஆசைப்படும். தென்னை மரத்துல ஏன் தேங்காய் இருக்கு? இது என் பிள்ளை என்ன கேட்ட கேள்வி. ஏன் அம்மா மரத்துல அந்த இடத்துல போய் அந்த தேங்காய் இருக்கு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி சில குழந்தைங்க, அம்மா பாப்பா ஏன் உன் வயிற்றுக்குள்ள இருக்கு? அது எப்படி வரும்? எஸ், எதை எடுத்தாலும் அரிசி எப்படி வருது, என்ன பார்த்தாலும் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த குழந்தைய சப்ரஸ் பண்ணாம, இல்லை அது லெவலுக்கு அந்த குழந்தைக்கு என்ன புரியுமோ அந்த லெவலுக்கு, அதுக்கு என்ன தேவையோ அந்த லெவலுக்கு அதுக்கு சமாதானமா அதுக்கு ஒரு பதில் சொல்ல தெரியணும். அப்படி சொல்லாம உனக்கு இதெல்லாம் தேவையா, உன் வயசுக்கு மீறி பேசுற அப்படியெல்லாம் சொல்லும் போது அந்த குழந்தைக்கு அது அடப்படுது. அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக போகாததுனால நாம் தப்பு பண்ணுறோமோன்னு ஒரு கில்ட் கான்ஷியஸ் கூட வருது. அதை மாதிரி வர்றதுனால அதோட சகசிராரா நிலை பாதிக்கப்படுது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஸ்பிரிச்சுவலி அப்யூஸ்னா இதே தான். குழந்தை வந்து ஒரு டவுட் கேட்குது, ஏன் அப்படின்னா கடவுள் கண்ணை குத்துவாருன்னா ஏன் குத்துவாருன்னு கேட்டா, நீ தப்பு பண்ணிட்டல, நீ இதை பண்ணிட்ட அதை பண்ணிட்ட அதனால அப்படின்னு அந்த குழந்தை மேலேயே நாம ஒரு இதை தாட்டி அவன் சாத்தும் போது அது என்ன ஆகுது? ஐயோ நாம தப்பு பண்ணிட்டோம், கடவுள் வருவாரோ அந்த ஒரு பயம் அந்த வயசுலயே அதுக்கு வருது இல்லையா? அது கூட ஆன்மீகத்து மேல அதுக்கு ஒரு விழிப்புணர்வோ இல்லை நல்ல அவேர்னஸ் கூட குழந்தைக்கு வர முடியாம அங்கேயே ஸ்ட்ரக் ஆகி நின்றுடும் அப்படிங்கிறாங்க. அதனால ஸ்பிரிச்சுவல் அபியூஸ் அதை கூட பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி கட்டுப்பட்ட நம்பிக்கைகள், அது என்னன்னா சின்ன வயசுலயே நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா புத்தாஸ் அவங்களோட இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை சின்ன வயசுல கோயிலுக்கு கொடுத்துடுவாங்க. ஏன்னா வளர்ந்த பிறகு வந்தா அந்த குழந்தை இந்த மாதிரி எல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கும். அது அந்த மாதிரி கோயில்களில் கொடுக்கும்போது அந்த கோயில்ல என்ன கட்டுப்பாடு இருக்கோ அதை அப்படியே நம்பிட்டு அதுதான் கரெக்டுன்ற மாதிரியே அந்த குழந்தைங்கள வளர்த்துருவாங்க. எப்படி அந்த குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி அவங்க லைஃப அப்படியே ஒரு கட்டுப்பட்டு ஒரு சின்ன அந்த சிஸ்டம்குள்ளேயே கொண்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி இது கூட அவங்களால பெரிய அளவில் ஆன்மீகத்திலேயோ விழிப்புணர்வு வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி ஈகோ கூட சாதாரண ஈகோ இருந்தா பரவாயில்ல, சிலருக்கு ஸ்பிரிச்சுவல் ஈகோ இருக்கும். எனக்கு எல்லாம் தெரியும், நான் தான் கரெக்ட் அப்படின்லாம். மற்றவங்க யார் என்ன சொன்னாங்க அது தப்பு தான், என் சிஸ்டம் மட்டும்தான் ரைட்டு, நான் மட்டும்தான் கரெக்டான பாதையில இருக்கிறேன். இருக்கட்டுமே, வேற ஒருத்தர் வேற மதத்தை தழுவலாம், இல்ல வேற ஒரு மெடிடேஷன் பண்ணலாம். நாம பண்ற ஆனாபான சக்தி கரெக்ட் நமக்கு தெரியும். அதுக்காக அடுத்தவங்க பண்ற மெடிடேஷனை தப்புன்னு சொல்ற ரைட்ஸ் நம்ம யாருக்குமே கிடையாது. ஆனா இந்த ஸ்பிரிச்சுவல் ஈகோ இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க பண்றதெல்லாம் தப்பு, அது எப்படி அது பண்ணலாம் அப்படின்னு அடுத்தவங்களை குறை சொல்றோம் இல்லையா? அது கூட நம்மளோட சகசிராராவை பாதிக்கும், அந்த ஸ்திதியை பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அடுத்தது உணர்ச்சி காரணங்கள்னா நிறைய தனிமையில தனியா இருக்கிறாங்க, எந்த ஒரு துணையோ இல்லாம, அம்மா அப்பாவால் கைவிடப்பட்டவங்களா இருக்கலாம், இல்லைன்னா பை ஆக்சிடென்ட் அவங்களால யாரையோ தொலைச்சவங்களா இருக்கலாம், ஏதோ ஒரு சம் ரீசன்ஸ் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட அந்த பிரிவா இருக்கலாம், அந்த தனிமைக்குள்ள போயிடுறாங்களே, இல்லை வளர்ந்த பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளை ஃபாரினுக்கு அனுப்பிச்சிட்டு கூட அந்த எந்த விதத்துல தனிமை இருந்தாலும் அந்த தனிமை வந்து ஏன்னா ஒரு மூடியா ரொம்ப சோர்வா நம்மளை அறியாமலே நாம வந்து ஒரு சோர்வுக்குள்ள போயிடுவாங்க. அப்பவும் அந்த சகசிராரா நிலை வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது நம்பிக்கையின்மை, எது மேலேயுமே நம்பிக்கை இருக்காது, கடவுள் மேலேயும் நம்பிக்கை இருக்காது, தன் மேல நம்பிக்கை இருக்காது, தன்னை சுத்தி இருக்கவங்க மேலேயும் நம்பிக்கை இருக்காது. ஸோ அந்த நம்பிக்கை இன்மையும் சகசிராராவை பாதிக்குது அப்படின்னு சொல்றாங்க.
அதே மாதிரி அளவுக்கு மீறிய அங்கீகாரம் இருந்தாலும், சின்ன குழந்தைங்களா இருக்கும், ஓகே என் குழந்தை சொல்லிட்டா அதுதான் கரெக்ட், அவ கேட்டுட்டா அதை தான் செய்யணும், அந்த அப்படி ஒரு மாதிரி அளவுக்கு அதிகமா அவங்களுக்கு நாம ரெஸ்பாண்ட் பண்ணும்போது கூட அவங்களோட வளர்ச்சி பாதிக்குது. ஸோ அவங்களோட விழிப்புணர்வு அங்கே நான் தான் கரெக்ட், நான் தான் பெரிய ஆளு, நான் சொன்னா எங்க அப்பா அம்மா செய்வாங்க. ஸோ அதை என்ன பண்ணும் அந்த குழந்தை, குடும்பத்தை விட்டு சமூகத்துக்குள்ள வரும்போதும் அதையே எதிர்பார்க்கும். அங்க அது கிடைக்காதப்போ அந்த குழந்தை வந்து மனதளவுல பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும். ஸோ இந்த மாதிரி காரணங்களால கூட இந்த ஸ்திதி வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வாழ்க்கை காரணங்கள். இது வந்து தூக்கமின்மை. தூங்கலன்னு வச்சுக்கோங்களேன், பீனியல் கிளாண்ட் வேலை பார்க்காது. அதுதான் இதை நாங்கள் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் தூக்கம் இல்லை அப்படின்னா கட்டாயமா இந்த சக்கரம் கரெக்டா வேலை பார்க்க முடியாது. அதே மாதிரி இயற்கையோட தொடர்போடு இருக்கணும். நம்ம இப்போ இருக்கிற காலநிலையில ஒர்க் ஃப்ரம் ஹோமோ ஏதோ ஒரு ரீசன் இல்லை என்ன பண்றாங்க, அந்த 4 செவத்துக்குள்ள மட்டுமே வாழ்ந்து முடிச்சிடுறாங்க. அப்படி வாழ்றவங்களோட வாழ்க்கையில கூட அந்த அமைதி இல்லை நிம்மதி அதெல்லாம் இருக்க போறது இல்லை. ஸோ அதனாலையும் இந்த ஸ்திதி வந்து ரொம்ப பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒழுக்கமான வாழ்க்கை முறை, கரெக்டாக நைட்டு தூங்கணும், இல்லை காலையில் எந்திரிக்கணும், ஒழுங்காக சாப்பிடணும், சிஸ்டமேட்டிக்காக எதுவுமே பண்ண மாட்டாங்க. எனக்கு எப்போ தோணுதோ 12 மணிக்கு தான் எந்திரிப்பேன், நான் 4 மணிக்கு தான் சாப்பிடுவேன், ராத்திரி 12 மணிக்கு தான் சாப்பிடுவேன். இந்த சிஸ்டம் எல்லாம் வேற வழியே இல்லாமல் வேலை பார்க்குறவங்க வேற வழி இல்லாதவங்க, நல்லா இருக்கிறவங்க கரெக்டாக டைமுக்கு சாப்பிட்டு தூங்க முடியும்ன்ற ஸ்டேஜில் இருக்கக்கூடிய சிலர் கூட ராத்திரி 2 மணி 3 மணி வரைக்கும் மொபைலோடையும் டிவியோடையும் உட்காந்து அவங்களோட லைஃப் சைக்கிளே வந்து மாத்துறாங்க இல்லையா. அந்த சிஸ்டம் ரிதம் மாறுறவங்களுக்கு கூட இந்த ஸ்திதி வந்து அடி வாங்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பொருளாதார பௌதிக வாழ்க்கையில மட்டுமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நான் காரை வாங்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், சோசியல் ஸ்டேட்டஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், நான் மற்றவங்க முன்னாடி ரொம்ப அழகா என்னை காட்டிக்கிடணும், இப்படி எல்லாமே பௌதிகம் சம்பந்தப்பட்ட வாழ்க்கையில மட்டுமே ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஆன்மீகத்துல இன்ட்ரெஸ்டும் வராது, ஆன்மீக வாழ்க்கை உயர போறது இல்லை, விழிப்புணர்வு வரப்போறதில்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த ஸ்திதி சீக்கிரத்தில் கிடைக்க போறது இல்லை. அதே மாதிரி மன அழுத்தம், அது கொஞ்சம் கொஞ்சம் இல்லாமல் ரொம்ப லாங் பீரியடாக மன அழுத்தத்துக்குள்ள இருக்கிறாங்கன்னா கட்டாயமா அவங்களுக்கும் இந்த இது வந்து ஸ்திதி வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது கீழ்ச்சக்கரங்களோட பாதிப்பு, நம்மளோட மணிப்புராலியோ இல்லை அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மூலாதாரா, சுவாதிஷ்டானா, அநாகதா எந்த சக்கரத்துல பாதிப்பு இருந்தாலும் கூட இந்த ஸ்திதி வந்து வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது இதோட நிலை வந்து குறைவா இருந்தாலோ இல்ல சமநிலையில இருந்தாலோ அதிகமா இருந்தாலோ என்ன மாதிரி எல்லாம் நமக்குள்ள இம்பாக்ட் கொண்டு வருது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரொம்ப குறைவா இருக்கிறவங்க வந்து தன்னிலை இழந்த உணர்வு, அதாவது ஏதோ ஒரு போதையில இல்ல பித்து பிடிச்ச மாதிரி இருக்காங்க எல்லாம் சொல்றோம் இல்லையா. சிலர் ஓவரா போகும்போதும் இல்ல போதைக்குள்ள போகும்போதோ இல்ல சித்த நிலையில போய் சில நேரம் தப்பா பண்ணி மாட்டிப்பாங்க, அவங்க கூட அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி மனநிலை பிறழ்ந்தவர்கள், அதாவது சரியில்லாதவங்க கூட இந்த மாதிரி தண்ணியில இழந்து இருக்கிறாங்க இல்லையா, தன்னை பத்தின உணர்வே இல்லாம இருக்கிறாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு தன்னை பத்தியே இல்லை, அப்போ அவேர்னஸ்ன்ற ஒரு விஷயமே இல்லை. இதோட முக்கியமே அவேர்னஸ் தான், விழிப்புணர்வு தானே. ஸோ அவங்களுக்கு இல்லாததுன்னா குறைவா இருக்கவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருக்காது. அதே மாதிரி ஞாபக சக்தி வந்து ரொம்ப குறைவா இருக்கும். யாருக்கு ஞாபக சக்தி குறைவா இருக்கோ அவங்களுக்கும் இந்த சக்கரத்தோட நிலை வந்து கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி குழப்பம், ஒண்ணுமே இல்லாததா இருக்கும். இப்படி போய் அந்த கடைக்கு போயிட்டு வான்னு சொல்றதுக்குள்ள 10 வாட்டி கால் பண்ணி நான் போறேன், இது கரெக்ட் தானே, நீ இதுதானே சொன்ன, இதை தானே வாங்க சொன்னேன்னு கேட்பாங்க. இங்க தான் அந்த இடத்துக்கு போகிறதுக்குள்ள 10 வாட்டி டைரக்ஷனை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. எதை எடுத்தாலும் நார்மலா ஒரு விஷயத்த பேசும்போது கூட குழப்பிப்பாங்க. இதை நான் பண்ணா கரெக்டா இருக்குமா, இல்ல இப்படி பண்ணட்டுமா, இல்ல அப்படி பண்ணட்டுமா, சாரி ஒரு ட்ரெஸ் பார்க்கறது கூட 10 ட்ரெஸ் எடுத்து வச்சு இந்த ஃபங்க்ஷனுக்கு இதை போட்டுமா அதை போட்டுமா அதை போட்டுமா, இப்படி எதுக்கு எடுத்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட குழப்பத்தோடையே இருக்கிறவங்களுக்கு கூட இந்த ஸ்திதி வந்து சீக்கிரத்துல வரப்போறது இல்லை. அதே மாதிரி ஆன்மீகத்துல ஆர்வமின்மை, ஆன்மீகம் ஆர்வம் தான் அதோட நிலையே, அது இல்லைன்றவங்களுக்கும் அது வந்து கரெக்டா இருக்காது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பௌதிக வாழ்க்கையில அதிக நாட்டம், நிறைய இஷ்டம், இன்ட்ரெஸ்ட் வந்து பௌதிக வாழ்க்கையில தான் இருக்குன்னா நேச்சுரலாவே ஆன்மீகத்து மேல அவங்களுக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் வரப்போறது இல்லை. அதனாலையும் இவங்களுக்கு
அந்த சக்கரம் சரியா இல்லை அப்படிங்கிறாங்க. இதே சமநிலையில இருந்தா அந்த சக்கரம் ரொம்ப அழகா ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்கு, நல்லா ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா உள்ளுணர்வு அதிகரிக்கும். அது ரொம்ப அழகா ஃபர்ஸ்டே எல்லாத்துக்கும் முன்னாடியே அது சொல்ல ஆரம்பிச்சிடும். நாம பார்க்கும் போதே நமக்கு உள்ள இருந்து ஒரு குரல் வந்து அதை பத்தி கரெக்டா சொல்லும், கைட் பண்ண ஆரம்பிச்சிடும். அடுத்தது விழிப்புணர்வின் வழிகாட்டல். அவேர்னஸோட தான் எல்லா ஸ்டெப்புமே நாம ரொம்ப எடுத்து வைப்போம். எந்த விஷயத்த செய்யறதா இருந்தாலுமே ஒரு செல்ஃப் அவேர்னஸோட பண்ணுவோம். ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸோட அந்த விஷயங்களை ரொம்ப அழகா பண்ணுவாங்க. இது சமநிலையில இருக்கிறவங்க. அதுக்கப்புறம் பல பரிமாணங்களை பற்றிய புரிதல். இதுக்குள்ள ஆன்மீகத்துக்குள்ள கொஞ்சம் போகும்போது தான், உயர்நிலைக்கு வரும்போது மட்டும்தான் நம்மளால அடுத்த டைமென்ஷனை பத்தின புரிதல்கள் வரும். ஈவன் நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி எண்ணங்கள்ல கூட அடுத்த டைமென்ஷன் போறதுக்கு அந்த புரிதல் கூட இந்த சமநிலை வந்த பிறகுதான் அது ஈஸியா கிடைக்கும். அடுத்தது மன அமைதி இஸ் பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்டோட ஒரே விஷயம். நீங்க மனசு இன்னர் பீஸ் தன்னால வந்துடும். ஸோ மன அமைதி அதிகமா இருக்கும். அத்வைத நிலை அப்படிங்கிறப்போ நானும் கடவுளும் ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணு அப்படின்னு சொல்றது, அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஸ்டேட்டை தான் வந்து அத்வைத நிலைங்கிறாங்க. நீங்க இந்த ஸ்திதிக்குள்ள போகும்போது, சகசிரார ஸ்திதிக்குள்ள அழகா போனீங்கன்னா அகம் பிரம்மாஸ்மின்ற ஸ்டேட் தன்னால அழகா எல்லாருக்குமே வரும். நான் அந்த இறையோட கலந்து போயிடுவேன். நான் வேற, அந்த கடவுள் வேற இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்ல தான். ஏன்னா நம்ம டிரான்ஸுக்கு போயிடுவோம். அப்போ அங்க வந்து நீயும் நானும் ஒண்ணுன்ற அந்த ஸ்டேட்டுக்குள்ள எல்லாருமே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இதே அதிகமா இருக்கு, அந்த சக்கரத்தோட இது வந்து எஃபெக்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்பிரிச்சுவல் ஈகோன்னு சொன்னோம் இல்லையா, அது வந்துடும். எனக்கு எல்லாம் தெரியும், என்னோட மார்க்கம் மட்டும்தான் கரெக்ட், நான் மட்டும்தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அடுத்தவங்க மதத்தை நம்ம குறை சொல்றதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்கு இல்லையா. ஆனா இதுக்குள்ள இது அதிகமா இருக்கிறவங்களுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் ஈகோ, ஒருத்தர் ஒரு போதனை சொன்னா கூட நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ண பார்ப்போம். நமக்கு அது ஒத்து வரலன்னா கூட ரொம்ப பாலிஷ்டா போயிடுவாங்க. ஆனா இந்த ஸ்பிரிச்சுவல் ஈகோ இருக்கிறவங்க அவங்கள குறை சொல்றது, கம்பாரிசன், காசிப்பிங், அது எல்லாமே அந்த ஸ்பிரிச்சுவல் ஈகோக்குள்ள இருந்து வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நான் மட்டும்தான் சரி, என்னோட மார்க்கம் மட்டும்தான் சரி அப்படிங்கிற ஒரு இது வருது. அதே மாதிரி இவங்களுக்கும் அந்த கட்டுப்பட்ட நம்பிக்கைகள், மூதாதையர் சொல்லிட்டு போயிருப்பாங்க, அம்மா அப்பாவோட தாத்தா பாட்டி காலத்துல இருந்து இது எங்க வீட்டுல வழக்கங்க, இதுதாங்க எங்க பழக்கம், நாங்க இப்படித்தான் இருப்போம், பொண்ணுங்கன்னா இப்படிதான் இருக்கணும், ஆண்கள்னா இப்படிதான் இருக்கணும், சாமி கும்பிட்டா கூட இந்த சிஸ்டம்ல தான் கும்பிடணும், ஊதவத்தி காட்ட பிறகுதான் கற்பூரத்தை காட்டணும், மாத்தி காட்ட சாமி வேண்டான்னு சொல்ல போறது இல்லை. பட் இவங்க வந்து அதை எப்படி இதை மாத்துவேன், அந்த ஒரு சின்ன விஷயத்துல கூட மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாக இருப்பாங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காவே இவங்களுக்கு வந்து இந்த சிஸ்டம்குள்ளதான் ஸ்ட்ரக் ஆகி நிற்பாங்களோ ஒழிய இதை தாண்டின விழிப்புணர்வுன்ற ஒரு விஷயம் வந்து இவங்களுக்கு கிடைக்க போறது இல்லை. அது விழிப்புணர்வு கிடைக்காத வரைக்கும் சகசிரார நிலையில வந்து இவங்களால பேலன்ஸ்டா வாழ முடியாது. அடுத்தது ஆன்மீக போதை. இதுவும் ரொம்ப தப்பான விஷயம், நிறைய பேருக்கு இருக்கு. அதாவது எப்படின்னா, எனக்கு ஒரு விஷயம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு, ஓகே, ஒரு தேர்ட் ஐ எக்ஸ்பீரியன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, அது ஸோ நான் பெரிய ஆளு அப்படின்ட்டு அதை விட்டு வெளியே போயிடுவோமோன்ற பயத்துல 24 hours அதுக்காகவே டெடிகேட் பண்றது. ஒண்ணு தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், இல்ல புக்கு வாசிச்சுக்கிட்டே இருக்கிறோம், இந்த சஜ்ஜன சாங்கத்தை மட்டும் தான் லைஃப் இல்லையே. நாம இந்த பௌதிக உலகத்துக்கு வந்திருக்கோம்ல, இங்க பாடம் கத்துக்க வந்திருக்கோம்ல, அப்ப நாம இந்த பிசிக்கல் வேர்ல்டையும் பார்க்கணும் இல்லையா. ரெண்டுத்தையுமே சமநிலையில கோல்டன் மிடில் பாத் அதுலதான் இருக்கணும் இல்லையா. இவங்க வந்து ஆன்மீக போதை, எதுவுமே போதை அப்படிங்கிறது எதுவுமே எக்ஸஸா போகும்போது தான் அதை நம்ம வந்து போதை இல்லைன்னா அடிமைத்தனம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இவங்க வந்து ஆன்மீக போதைக்குள்ள போயிடுவாங்க. ஸோ டோட்டலாவே அதுக்குள்ள போகும்போதும் இந்த சக்கரம் வந்து ஐ மீன் இந்த நிலை வந்து ஒரு சமநிலையில இருக்க போறது இல்லை அப்படிங்கிறது தான். அடுத்தது ஆன்மீக காரணங்கள். நாம கேட்டதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். சித்தர்கள் பார்வையில வந்து பார்க்கும்போது அவங்களோட இது வந்து வேற மாதிரி தான் இருக்கு. ஓகேவா. மூலாதாரத்திலிருந்து எழற இந்த குண்டலினி சக்தி கீழே இருக்க 2 சக்கரங்கள்ல அதுல இருக்க கட்டுப்பட்ட தேவையற்ற உணர்வுகள் எல்லாத்துலயும் விடுபட்டு மணிப்புராக்கு வரும்போது அங்க வந்து நம்மளோட கர்மாக்கள் எரிக்கப்பட்டு அனகத்தால சமநிலை அடைந்து விஷுக்தியில சுத்திகரிக்கப்பட்டு ஆக்ஞால சக்தி, அதாவது நம்மளோட உண்மையான ஸ்திதி, அதாவது நமக்கு ஆன்மாக்குரிய இயற்கையான சக்திகள் எல்லாம் கைவரப்பட்ட பிறகு
நாம ஆக்ஞால சிவத்தோட கலக்கிறோம், அதாவது கடவுளோட கலக்கிறோம், அகம் பிரம்மாஸ்மி அந்த ஸ்டேட்டுக்கு போறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை வந்து சித்தர்கள் வந்து இந்த சக்கரத்தை வந்து பிரம்மரந்திரம்னே சொல்றாங்க. ஏன்னா அது வந்து எனர்ஜியோட நுழைவாயில் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு அர்த்தம். அதுதான் இங்க வந்து எல்லா உயிர் ஆற்றல்களும் நமக்கு வந்து மேல இருந்து வரக்கூடிய அந்த பிரபஞ்சத்துல இருந்து வரக்கூடிய ஆற்றல்கள் எல்லாம் நமக்கு அந்த வழியா தான் நமக்குள்ள இறங்குது அப்படிங்கறதான். இந்த இடத்துல இருக்கிறத வந்து அவங்க வந்து வாழைத்தாய் அப்படிங்கிறாங்க. வாழை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்னன்னா குண்டலினியத்தான் ஆக்சுவலி சொல்றாங்க. இத வந்து அவங்க வந்து சொல்றது வந்து பாலா திரிபுர சுந்தரி அங்க வந்து இருந்து காத்து அந்த கரெக்டா இந்த சக்கரங்கள் வழியா மேல போறதுக்கு அந்த குண்டலினி மேல எலும்பி கரெக்டா இறைநிலையோட சேர்றதுக்கு உதவுது அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி நாம இங்க வந்து நிறைய இடங்கள்ல குண்டலினி தியானம் சொல்லி கொடுக்குறாங்க, நிறைய மெடிடேஷன்ஸ் அதுக்கானதா இருக்கு. அது என்னன்னா ஜஸ்ட் ஒரு ரெப்ரசன்டேஷன் தான். நீங்க வந்து ஒரு பெரிய இது இருக்கு போதுனா அதை வரையறதுக்கு ஒரு சின்ன மாடல், மினி மாடல் பண்றீங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த குண்டலினி நமக்கு எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கப்படுது. ஆனா உண்மையான குண்டலினி சக்தி நிஜமாலுமே எல்லா கர்மங்களையும் எரிக்கப்பட்டு அனகாதால சமநிலைப்பட்டு விஷக்தியில அது நிஜமாலுமே சுத்திகரிக்கப்படணும். நம்மளோட ஆற்றல்கள் எல்லாமே அதோட இயற்கையான ஆற்றல்கள் எல்லாம் கிடைக்கப்பெற்று அது மேலே எழும்பி சகஸ்ரால நிற்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 5 தலை நாகம் எப்படி படம் எடுத்தா விரிஞ்சு நிற்குமோ அப்படி விரிஞ்சு நிற்கும். ஸோ அது வந்து அழகா நம்மளால பிரபஞ்சத்தோட அப்படியே அந்த சிவத்தோட கொண்டு போய் கலந்து விடும் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து அதுக்கு மெனக்கடல் எல்லாமே இப்போ நாம கத்துக்கிற இந்த குண்டலினிலாம் இங்க பிசிக்கல் வேர்ல்ட்ல சொல்லி கொடுக்கறது இல்லை. நிஜமாலுமே அதை முறைப்படி ட்ரை பண்ணி அந்த மாதிரி குண்டலினி எழும்புச்சுன்னா நிஜமாலுமே நம்ம வந்து அந்த நிர்வாணிக் ஸ்டேட் மோக்ஷம் அந்த அளவுக்கு கூட அது கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொல்றாங்க சித்தர்கள். ஓகேவா? இந்த மூலாதாரத்தில் உறையும் சக்தி உயிர் தெழுந்தால் மனிதன் தெய்வீக நிலையை அடைகிறான். அதைத்தான் அவங்க சொல்றாங்க. தேங்க்யூ. அதுக்கப்புறம் நம்மளோட செக் பாயிண்ட் விளைவுகள் நாம என்னெல்லாம் எப்படி நமக்கு இருக்கு அதை பொறுத்து நாம நம்மளோட சக்கரத்தை கரெக்டா வச்சிருக்கோமா, கரெக்டான நிலையில இருக்கா இல்லையான்றத செக் பண்ணி பார்த்துக்கிறதுக்கான சில விஷயங்கள். நான் காரணம் இல்லாமல் அமைதியா இருக்கணும். எனக்கு எந்த ரீசனும் வேணாம் நான் அமைதியா இருக்கிறதுக்கு, எந்த நேரமும் அமைதியா இருக்கணும். பிகாஸ் அது என்னோட ஸ்திதி, என்னோட நிலைய நான் அமைதியும் அன்பும் நிறைந்தவள் தான். ஸோ என்கிட்ட அமைதி இல்லைன்னா அதுக்குன்னு நான் ஒரு ரீசன் இல்லை, நான் இப்போ எனக்கு இது நடந்துச்சு அதனால சந்தோஷப்படுறேன்ற மாதிரி நான் நல்லா மெடிடேட் பண்ணேன் அதனால எனக்குள்ள அமைதி வந்துச்சு, நான் நல்லா சத் சங்கம் கேட்டேன் அதனால எனக்குள்ள பீஸ்ஃபுல் வந்துச்சு. இல்லை, டே டு டே லைஃப்ல கூட நான் நல்லா அமைதியா இருக்கிறேனா, நிம்மதியா இருக்கிறேனா, அதை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எனக்குள் தெளிவு இருக்கிறதா, நான் எந்த விஷயத்தையும் குழப்பிக்காம இருக்கிறேனா, ஒரு யாரோ ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அது உண்மையா இருக்குமோ பொய்யா இருக்குமோ, ஒருவேளை நம்ம குடும்பத்து ஆட்களை பத்தி கூட அவங்க குறை சொல்லி இருக்கலாம், நாம அப்படி அவங்க சொன்னாங்கன்றதுக்காக குழப்பிக்கிட்டு வீட்டுக்குள்ள ஒரு குழப்பத்தை கொண்டு வரக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி அவங்க சொன்னாலும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஸோ யார் என்ன சொன்னாலுமே கூட அது கரெக்டா இருக்கான்னு பாருங்க. உங்களால அதை தெளிவா புரிந்து கொள்ள முடிகிறதா, இது இப்படி இருந்திருக்கலாம், ஸோ இல்லை இப்படி இல்லைன்னா கூட ஓகே இருக்கட்டுமே, இப்ப என்ன அப்படிங்கிறத உங்களால உங்க ஸ்திதி அந்த நிலையை மாற்றாமல் யோசிக்க முடியுதா, நீங்க ரொம்ப தெளிவா இருக்கீங்களா எல்லா விஷயத்திலையும், அதை பாருங்க. அதே மாதிரி என்னோட உள்ளுணர்வு எனக்கு கேட்குதா, நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னா, கரெக்டா ரொம்ப அழகா கைட் பண்ணுங்க. ஸோ நான் என் உள்ளுணர்வை கரெக்டா கேட்கிறேன்னா, நான் அதை ஃபாலோ பண்றேன்னா அதை செக் பண்ணுங்க. அதே மாதிரி என்கிட்ட அகங்காரம் இருக்குதா இல்லை குறையுதா, என்னோட அகங்காரம் என்னோட ஈகோ குறைய ஆரம்பிச்சிருச்சா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. அதே மாதிரி என்னோட பற்று குறைகிறதா, எது மேலேயாச்சும் நம்ம பற்று வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த பற்று குறைய ஆரம்பிச்சிருச்சா அதை வந்து செக் பண்ணுங்க. இதெல்லாம் இல்லை நான் இன்னும் அந்த பற்றில் தான் இருக்கிறேன்னா, ஸோ நம்ம ஸ்திதி வந்து கொஞ்சம் ஆட்டம் கண்டுட்டு தான் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ அதை பாருங்க. அதே மாதிரி நான் என் வாழ்க்கையுடன் இணைந்ததாக உணர்கிறேன்னா, என் லைஃப் ஏதோ போயிட்டு இருக்கு, நான் ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கேன், வேற வழியே இல்லப்பா, இதைதான் என் வேலை எனக்கு பிடிக்கலப்பா, ஆனாலும் நான் அதை தான் செஞ்சாகணும், எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாழ்றோம் இல்லையா? அப்படி இல்லாம
எனக்கு கிடைச்சிருக்கு இந்த வாழ்க்கை, எனக்கு கிடைச்சிருக்கு இந்த வேலை, நான் அதை ஆத்மார்த்தமா பண்றேன், எனக்கு பிடிக்குதுன்றதை விட எனக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கு, இது என்னோட வேலை, இது என்னோட வாழ்க்கை, இதை நான் முழுமையாக வாழ்கிறேன் அப்படிங்கிற வாழ்க்கையை நீங்க வாழ்றீங்களா, அதோட இணைந்து வாழ்றீங்களா, அதை பாருங்க. அதே மாதிரி உள்ளார்ந்த சந்தோஷம், ஓகே நான் எனக்கு இது கிடைச்சிருச்சு அதனால சந்தோஷமா இருக்கேன்னு இல்லாம நிஜமாலுமே மனம் எவ்வளோ அமைதியா இருக்கோ அதே மாதிரி சந்தோஷமா இருக்கா, இதையும் செக் பண்ணுங்க. இது எல்லாமே ஏன்னா அது 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 வந்து பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்ன்றப்பவே அது பரமானந்தம் தான். ஸோ அந்த ஆனந்தம் நமக்குள்ள இருக்கா அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிடணும். ஓகேவா? தேங்க்யூ. அதுக்கப்புறம் இதனால வரக்கூடிய உடல்நல குறைபாடுகள், இது ஃபர்ஸ்ட் வந்து மைக்ரைன் வருது அப்படிங்கிறாங்க. அந்த சக்கரம் சரியா இல்லைன்னா, ஏன்னா அதோட எனர்ஜி ஃப்ளோ வந்து கரெக்டா இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு நிறைய நேரம் ஒற்றை தலைவலி ரொம்ப அதிகமா வருது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி சிலருக்கு மூளையில கட்டி, மூளையில ரத்த கசிவு வர்றதுனால தான் பக்கவாதமும் வரும். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கட்டியோ இல்லை ஒரு சின்ன ப்ளீடிங் மூளைக்குள்ள ஸ்டார்ட் ஆகுதுன்னா பக்கவாதம் வரும். வலிப்பு நோய், இதை பத்தி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு. நாம இப்போ ஃபவுண்டைன் பென்ல எழுதிக்கிட்டே இருக்கோம், திடீர்னு ஸ்டக் ஆயிடுச்சுன்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவோம்? பேனாவை உதறிட்டு எழுத ஆரம்பிப்போம். கரெக்டா? அந்த வலிப்பு நோய், காக்கா வலிப்புலாம் சொல்றோம் இல்லையா, அதுவும் நம்ம உடம்பு பண்ற ஒரு உதறல் தான். எங்கேயோ ஒரு பிளட் கிளாட் ஆகுதுன்றப்போ அந்த கிளாட்டை பிடிச்சி புஷ் பண்றதுக்காக, நம்ம பாடியை கரெக்டாக வேலை பார்க்க வைக்கணுன்றதுக்காக தான் அந்த வலிப்பு நோய் அப்படிங்கிறதே வருது. ஸோ மூளையில் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன பாதிப்புனால வர்றது தான் இந்த வலிப்பு நோய். அடுத்தது கோமா, என்ன ரீசனுக்காக உடம்பு சரியில்லாமல் இல்லை அடிப்பட்டதுனால ஏதோ ஒரு ரீசன்னால கோமாக்குள்ள போயிட்டாங்கனாலும் இந்த சக்கரம், பிகாஸ் அவேர்னஸ் இல்லை, விழிப்புணர்வே இல்லை, கோமாக்குள்ள இருக்கிற யாருக்கும் விழிப்புணர்வு இருக்க போறதில்லை. ஸோ இதுவும் இந்த சக்கரம். அதே மாதிரி பீனியல் சுரபி கோளாறு, பீனியல் சுரபின்றத பத்தி ஒரு முக்கியமான விஷயம் நம்ம சொல்றோம் இல்லையா, ஆன்ம அணு, அது இருக்கக்கூடிய டிஎன்ஏல கூட படிச்சிருப்பீங்க, அது இருக்கக்கூடிய இடம் வந்து பீனியல் கிளாண்ட் தான். இது இரவுல தான் அழகா வேலை பார்க்குது. ஸோ அதனால தான் நம்மளை எல்லாரையுமே தூங்க சொல்றாங்க. இதுல இருந்து வரக்கூடிய அந்த ஹார்மோன் பேர் வந்து மெலோட்டனின். மெலோட்டனின் என்ன பண்ணும்னா நம்மளோட தூக்கத்துக்கு அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட், நம்மளோட கலர் ஸ்கின் டோனுக்கு அதுதான் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு பியூபர்ட்டி ஆகிறதோ இல்லை அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஒர்க் பண்ணுறதுக்கோ அந்த கிளாண்ட் வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் யூஸ் ஆகுதுன்றாங்க. அதனால தான் இரவில் சீக்கிரமாக படுங்க, தூங்குங்க. அப்போ நம்மளோட வளர்சிதை மாற்றங்கள் கூட மற்ற கிளான்ஸும் கூட ரொம்ப ப்ராப்பராக வேலை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தூக்கம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தது மறதி நோய், இந்த இது சரியா இல்லைன்னா பிரெயினில் வந்து அந்த கனெக்டிவிட்டி, நியூரோ கனெக்டிவிட்டி வந்து கம்மியாக ஆரம்பிச்சது, அது நியூரான் செல்ஸோட வேலைகள் எல்லாம் கம்மியாகுது. ஸோ ஒன்னோட ஒன்று அந்த கனெக்ஷன்ஸ் கட் ஆகும்போது நமக்கு ஞாபகங்கள் வர்றது குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்தது பிரமை அப்படிங்கிறது இல்லாத ஒரு விஷயம் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி நாம வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறத தான் வந்து பிரமை. இப்போ யோசிச்சுட்டு என்னை யாரோ பார்த்துக்கிட்டே இருக்கா, யாரும் அந்த இடத்துல இருந்திருக்க மாட்டாங்க, ஆனா இவங்களுக்குள்ள ஒரு உணர்வு வந்துட்டே இருக்கும், என்னை பத்தி தான் அவங்க யாரோ எதை பத்தியோ பேசிட்டு இருப்பாங்க, ஆனா இவங்களுக்கு என்ன தோணும், என்னை பத்தி தான் அவங்க பேசுறாங்க, என்னை பத்தி தான் தப்பா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். இல்லைன்னா எனக்கு ஏதோ பெருசா வியாதி வருது, எனக்கு கை வலிக்குது, எனக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் வந்துருச்சு, சொல்றாங்க தெரியுமா, எனக்கு இந்த கையெல்லாம் வலிக்குது, எனக்குள்ள ஹார்ட்ல ஏதோ ப்ராப்ளம் வந்துருச்சு, எனக்கு யூரின் சரியா போல, எனக்கு கிட்னி ப்ராப்ளம் வந்துருச்சு. இப்படி தனக்கு இல்லாத வியாதிகள் கூட ஏதோ சம் ரீசன்னால அந்த வலி வந்திருக்கலாம், ஏதோ ஒரு ரீசனால ஹார்ட் பல்பிட்டேஷன் இருந்திருக்கலாம். ஆனாலும் இல்லை எனக்கு என் ஹார்ட் சரியா இல்லை அதனாலதான் வருது அப்படின்னு இவங்களா கற்பனை பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் கூட பிரமையில தான் வருது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் பிகாஸ் அவங்க பிசிக்கலாவே ஸ்ட்ரக் ஆயிடுறதுனால இவங்களுக்கும் இது வேலை செய்யலை. ஸோ நாம இந்த சக்கரம் கரெக்டா இருக்கிறதுக்கு செய்ய வேண்டியது, நம்ம இத்தனை வாட்டி பார்த்தது நித்திய தியானம், இங்க ஆழ்நிலை தியானம். எவ்வளோக்கு எவ்வளோ டீப் மெடிடேஷனுக்குள்ள போறீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ஸ்திதி, அந்த சகசிரார ஸ்திதி வந்து உயர ஆரம்பிக்குது, நல்ல நிலையில இயங்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி புத்தகம் வாசித்தல், இந்த நாமலா இல்லை, எல்லா மாஸ்டர்ஸோட புத்தகங்களும் படிக்க, இவங்களது தான், அது முஸ்லிம், இது கிறிஸ்டியன்ஸ், இது புத்த மதத்தது, அப்படிலாம் இல்லை, இந்த மாஸ்டர் சொன்னார் அந்த எல்லா மாஸ்டரோடதும் நல்ல புத்தகங்களா தேடி தேடி படிங்க. பிகாஸ்
அதை படிக்க 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 நமக்குள்ள அந்த செல்ஃப் அவேர்னஸ் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும். நம்மளோட புரிதல்கள் பல பரிமாணங்களுக்கு விரிவடையும். அது விரிவடைய அடைய நம்மளோட சகஸ்ராரா ரொம்ப அழகா விரிவடைய ஆரம்பிக்குது, நல்ல முறையில இயங்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய ஆன்மீக அனுபவங்களை மற்றவங்களோட பகிருங்க. எல்லாராலையும் எல்லாத்தையுமே படிச்சு இது பண்ண முடியாது. நாம யோகியோட புத்தகங்கள் எல்லாம் படிக்கிறோம் இல்லையா, அவங்களோட லைஃப் ஹிஸ்டரி ஆட்டோபயோகிராஃபி எல்லாம் படிக்கிறோம் இல்லையா, அந்த ஆட்டோபயோகிராஃபி படிக்கிறதுக்கான காரணமே அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே. நான் அந்த வாழ்க்கையை வாழ்ந்துதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துப்பேன்னா அது வேஸ்ட். ஸோ இப்படி மற்ற அனுபவங்களை நாம கேட்டுக்கிறது மூலமா கூட நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். இதுவும் நம்மளோட அவேர்னஸுக்கு பல நிலைகள்ல உதவி புரியும். அடுத்தது ஞான தேடல். தேடுங்க, எங்க ஞானம் கிடைக்குதோ உண்மையான ஞானத்தை நல்லபடியா தேடி கேட்டு கற்றுக்கொள்ளுங்கள். நல்ல மாஸ்டர் கிட்ட போடலாம், சத் சங்கங்கள்ல பார்க்கலாம், அது கூட குரு சாங்கத்தியம், சஜ்ஜன சாங்கத்தியம், எதுனாலும் நல்ல விஷயங்களை தேடி அது பக்தி தேடலா இல்லாம ஞான தேடலா இருந்தா இன்னும் பெஸ்டா இருக்கும். பிகாஸ் ஆன்மீகத்துல அதோட விழிப்புணர்வு தான் கரெக்டா போக முடியும். அடுத்தது எல்லாத்த விட ரொம்ப இம்பார்ட்டன்ட், தேடி தேடி நம்ம ஞானத்தை கத்துக்கிறோம். புக்குனால, அனுபவங்கள் மூலமா, சத்சங்கங்கள் மூலமா, அது எல்லாத்தையுமே நம்ம வாழ்க்கையில அதை பயன்படுத்தும் போது மட்டுமே அதுக்கு பலன் இருக்கு. கத்துக்கிட்டே இருக்கோம், ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாதுன்ற மாதிரி போயிடும். எப்போ அதை நாம நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணி பார்க்கிறோமோ அப்போதான் அதோட பலனை நாம அனுபவிக்க முடியும். ஸோ ஞானத்தை வாழ்வில் பயன்படுத்துங்க. அடுத்தது பொற்கால நடுநிலை பாதை, கோல்டன் மிடில் பாத். நல்லது கெட்டது, இரவு பகல், அப்படி எந்த ஒரு இதுக்குள்ளேயுமே போய் இருமை தன்மைக்குள்ள ஸ்டக் ஆகாம கோல்டன் மிடில் பாத்துல வாழ்ந்து பாருங்கப்பா. சகஸ்ராரா ரொம்ப அழகா வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். அதுவே நம்மள அந்த சிவத்தோட கலக்க வச்சிடும். இங்க இன்னொரு கிளாரிபிகேஷன் சொல்றேன். சிவம் அப்படின்னு சொல்றது சிவனை குறிக்காது. சிவன்றது பார்வதி சிவனை குறிக்கும். சிவம் அப்படிங்கிறது மூல சைத்தன்யத்தை குறிக்கும். ஓகேவா? நாம அந்த சகஸ்ராரா நிலையில நல்லா இருக்கும்போது, அதுல அந்த ஸ்திதி நமக்கு நல்ல நிலையில கைவரப்படும் போது நாம சிவத்தோடையே கலக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். உங்க அட்டென்ஷன், டைம் எல்லாம் கொடுத்து இத்தனை சக்கரங்களை பத்தின விஷயங்களையும் கேட்டதற்காக என்னோட நன்றிகள், நன்றி கலந்த வணக்கங்கள். தேங்க்யூ.